நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. தான் தங்கச்சிக்கு போட்டியா இன்னொருத்தி வந்துடக்கூடாதுன்னு பிரேம் காரியத்தையே கெடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, நந்தினிக்கு விபச்சாரம் பட்டம் கட்டி அந்த பழியும் ஏன் மேலேயே போட்டுட்டான். இதெல்லாம் உண்மைன்னு உங்க அம்மா நம்பி என்னையும் வசந்தையும் கடைசி வரைக்கும் விரோதியாவே நடிச்சுட்டா அம்மா. இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த ஜெயந்தி தான். பாட்டி, எங்க அப்பாவை நீங்க தான் கொன்னீங்கன்னு சொன்னாங்களே? இல்ல, அப்படி ஒரு பழியை என் மேல போட்டு சந்தர்ப்ப சாட்சியங்களை எனக்கு எதிராக மாத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே உங்க அம்மா தாம்மா. வசந்தியே மகம்மா, அவனை மடியில போட்டு வளர்த்த, அவனை எப்படிமா நான் கொல்லுவேன்? அழாதீங்க பாட்டி, ப்ளீஸ் அழாதீங்க. சக்தி, என் மகன் வசந்த் மடியில தான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்போ என் மக ரூபத்துல ஒன்ன பாக்குறேம்மா. இந்த பாட்டி உயிர் போனா உன் மடியில தான் போகணும். நான் போய் சொல்லல சக்தி. என்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நந்தினி என்னை பத்தி புரிஞ்சுக்குவா. அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டா நீதாம என்னை பத்தி அவளுக்கு புரிய வைக்கணும். நிச்சயமா எங்க அம்மாவுக்கு புரிய வைப்பேன் பாட்டி. அவன் நம்ப மாட்டா. போய் சொல்லி அவன் மனசை கலைச்சிட்டுதான் நினைப்பா. பேசட்டும், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேனோ. ஆனா நீ என்னை விட்டு போயிடாதம்மா. பாட்டி கவலைப்படாதீங்க, நான் என்னைக்குமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இது போதுமா எனக்கு? இது போதும். சக்தி, இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கே எழுதி வைக்க போறேன். அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீங்க தான் தலைவி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்தாங்க சாவியை பிடிங்க. என் மகன் வசந்த் இப்படிதாம்மா பேசுவான். என் மேல அவனுக்கு அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இத பாரு சக்தி, உங்க அம்மாவை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழணும் என்ன? ஆனா அந்த ஜெயந்தியும் அவ மக காயத்ரியும் நம்ம கூட சேர்த்துக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் விஷ பாம்புங்க. பாட்டி, ஆனா அவங்க 2 பேரும் நல்லவங்க தானே? ஐயோ, உனக்கு புரியாதுரா கண்ணு. ஜெயந்தி பாக்கிறதுக்கு பசு மாதிரிதான் இருப்பா. ஆனா அது அத்தனையும் விஷம். என் புருஷன் அதான் உன் தாத்தா என் கூட சேர விடாம பிரிச்சு வச்சிருக்கா பாத்தியா? அதுல இருந்து உனக்கு புரியல அவ எவ்வளோ கெட்டவன்னு? கண்ணு, ஜலதோஷம் பிடிக்க போது தலையை தோட்டிக்கோமா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சரிங்க பாட்டி. என்ன காயத்ரி, தயிர் சாதமா கொண்டு வந்திருக்க? ஆமாங்க. புள்ளதாச்சி பொண்ணு, புளி சாதம் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாங்க, நீங்க பரவாயில்ல சாப்பிடு. நான் தயிர் சாதம் சாப்பிடுறேன். ஓகே, நீங்க இதை எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ணீங்களா? ஆமாமா. என்ன காயத்ரி, சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி? உங்க அக்கா சக்தியா அவங்க வீட்டுக்காரர் இப்பதானே இந்த பக்கமா கார்ல போறாங்க. உண்மையாவ சொல்ற? ஆமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் உன்னை பார்க்காம போறாங்க? அப்ப சக்தி ஊர்ல தான் இருக்கலா? ரேவதி, எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லிடுறியா? சரிடி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, சாப்பிட்டு போடி. ஏன் இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. ஓகே. நான் சொல்றதா நீ செய்யணும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா? போனை வை. இந்தாங்கம்மா. யார் நீ? வணக்கம் பாட்டி, நான் தான் ஜெயந்தி மக காயத்ரி. சூடா இல்லைன்னு நான் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல. போடி போ.
என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு. நான் தான் ஜெயந்தி மக காயத்ரின்னு சொன்னேன் பாட்டி. பாட்டின்னு கூப்பிட்ட பொல்ல உடப்ப. முன்ன பின்ன தெரியாத நீ என்ன இதுக்கு பாட்டின்னு கூப்பிடுற? என்ன பாட்டி அப்படி சொல்றீங்க? நானும் உங்க பேத்தி தானே. நான் தான் ஜெயந்தி மக காயத்ரி. ஜெயந்தி மகளா? அந்த காயத்ரி நீதானா? ஆமா. உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியுமா? உலக புகழ் பெற்றவளாச்சே நீ. உன்னை தெரியாம இருக்குமா? சரி சரி, எங்க வந்த? பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். முதல்ல என்ன பாட்டின்னு கூப்பிடாத. சக்தி உங்களை அப்படிதானே கூப்பிடுறா. நானும் வசந்த் பொண்ணுதான். அவளுக்கு உங்ககிட்ட இருக்கிற உரிமை எனக்கு இல்லையா? என்னடி உரிமை கொண்டாட வந்திருக்கியா? வெளியில போடி. கோவப்படாதீங்க பாட்டி. நான் ஒன்னும் உங்ககிட்ட சண்டை போட வரலையே. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு நடைய கட்டு. ஆள் மத்திய ஆளா வந்துகிட்டே இருக்கீங்க. பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அது யாரடி? அது பெரிய அம்மா. சக்தியோட அம்மா. ஓ, நந்தினியா? உங்க அப்பனே அவளுக்கு தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கல. உனக்கு என்னடி பெரியம்மா வாழுது? பெருங்காயம். பாட்டி ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. ஏன் நந்தினியோட சொத்துக்களை சுருட்டதா நீ சொந்தம் கொண்டாடுறியா? நிறுத்துங்க பாட்டி. எனக்கு ஒன்றும் பணத்து மேல ஆசை இல்ல. அதை எதிர்பார்த்து நான் இங்க வரவும் இல்ல. அப்படின்னா நடைய கட்டு. எங்க அப்பாவை வளர்த்தவங்க நீங்க. அந்த மரியாதைக்காக தான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவ? எங்க அம்மாவும் கங்கா தாத்தாவும் வந்து கேட்டோம், நீங்க சக்தியை அனுப்பல. தான் மகளை ஒரு தடவை பார்த்தா பெரியம்மா குணமாயிடுவாங்க. அடட, நந்தினி இப்போ மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாளா? போகட்டுமே, அவ இருந்து இப்ப என்ன ஆக போகுது? பாட்டி அப்படி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சக்தியை அனுப்புங்க. சக்தி இங்க இல்ல, சிங்கப்பூர் போயிருக்கா. போய் சக்தி இங்க தான் இருக்கா. அவ பாஸ்போர்ட் கூட பெரியம்மா வீட்டுல தான் இருக்கு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு அம்மாவையும் மகளையும் பிரிக்கிறது பாவம் இல்லையா? அந்த பாவத்தை நீங்க ஏன் செய்றீங்க? இதுக்கு மேல பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா ப்ளீஸ் சக்தியை மட்டும் அனுப்பிடுங்க. ஜெயந்தி உன்னை அனுப்பி இருக்கிறாளா? செய்வா. நான் நிம்மதியா இருந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்காதே. இன்னைக்கு உங்க அம்மா வாழ்றதுக்கு காரணம் நான் தாண்டி. நான் போட்ட எச்ச சோத்தை தின்னுட்டு என்னையே எடுத்து போராட ஒன்னு அனுப்பி இருக்கிறாளா? இத பாருங்க, எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? யார் தயவுலயும் எங்க அம்மா வாழல. இன்னைக்கு உழைச்சுதான் சாப்பிடுறாங்க. புருஷனை முழுங்கிட்டு எப்படி உழைக்கிறா? பணம் பல வழியில வருதோ. சிந்தாமணி, என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க அம்மா ஒரு உத்தமி. அவங்கள பத்தி தப்பா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். எங்க அப்பாவை கொன்னது நீ. எங்க அம்மாவையும் பெரியம்மாவையும் வாழ விடாம பண்ணதும் நீ. இப்ப சக்தி வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. அப்படிப்பட்ட ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்னடி பேசிட்டே போற? உன் அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துக்க நான் ஒன்னும் ஜெயந்தி கிடையாது. அவங்களோட மக. ஒன்ன பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மரியாதையை சக்தி அனுப்ப. சக்தியை அனுப்பணுமா? அவ இல்ல, செத்து போயிட்டா அப்படின்னு அவ அம்மா கிட்ட சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. பெரியம்மா உயிரோட இருக்கிறதே சக்திக்காக தான். இல்லன்னா நந்தினிய சாக சொல்லு. அப்படியே உங்க அம்மாவையும் உடன்கட்டை ஏற சொல்லு. இத பாருடி, இந்த சிந்தாமணி மறு ஜென்ம எடுத்துட்டு வந்திருக்கா. அவங்க 2 பேர் கதையை முடிச்சிட்டு தான் நான் சாவேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு. போ. போடி. ஏண்டி ஏண்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை எல்லாம்? நீ போன் பண்ணி சிந்தாமணியை பார்க்க போறேன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ வர வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க. அம்மா யார் அங்க போக சொன்னது? புரியாம பேசாதம்மா. சக்தி உள்ளூர்லதான் இருக்கா. அவ சிங்கப்பூருக்கே போல. சிந்தாமணி நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கா. எங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே. அவளோட பாஸ்போர்ட் நந்தினி வீட்டுல தானே இருக்கு. சிந்தாமணி இவ்ளோ மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன சொன்னா? அப்படியா சொன்னாவ? உங்க 2 பேரையும் அழிக்காம விட மாட்டேன்னு வெறி புடிச்சு அலையறா அந்த சிந்தாமணி.
கண்டிப்பா சக்தியை அவதாம ஒளிச்சு வச்சிருப்பா. பெரியம்மாவ நடு தெருக்கு கொண்டு வரணும்னு துடியா துடிக்கிறா. ஓ மேல கூட ரொம்ப விரோதமா இருக்காமா. தெரியும். நான் சொன்னப்போ நீ கேட்கல. பல வருஷங்களா நாங்க படாத பாடுபட்டுட்டோம். நடுவுல கொஞ்ச நாள் நாங்க நிம்மதியா இருந்தோம். இப்போ மறுபடியும் வந்துட்டா. அம்மா, நம்ம உடனடியா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னம்மா சொல்ற? எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சிந்தாமணி சக்தியை ஒளிச்சு வச்சிருக்கான்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சக்தியை காணும்னு நந்தினியாலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கே அந்த உரிமை இல்லை. ஏன் தெரியுமா? சஞ்சய் சக்தியை கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தான் அம்மாவே வேண்டான்னு சக்தியே சொல்ற அளவுக்கு அந்த சிந்தாமணி செஞ்சுட்டா. நாளைக்கு சக்தி நமக்கு எதிராக போலீஸ்ல பதில் சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல காயத்ரி, இப்போ நந்தினியோட ஹெல்த் பழைய மாதிரி இல்லை. அவங்களால எதையும் தாங்கிக்க முடியாது. நாம அவங்க கிட்ட பக்குவமா தான் சொல்லி ஆகணும். அப்படின்னா சக்தியை எப்படிதான் சந்திக்கிறது? நந்தினி இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல நாம தான் அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு அனுசரணையா இருக்கணும். முள் மேல பட்ட புடவை மாதிரி ஆயிடுச்சு நம்ம சக்தியோட நிலைமை. பதட்டப்படாம பக்குவமா தான் எடுக்கணும். நீ எதுக்கும் ஜாகிரதையா இரு காயத்ரி. நீ சிந்தாமணி கண்ட பட்டதே எனக்கு என்னமோ உறுத்தலா இருக்கு. அம்மா, சிந்தாமணியால என்ன அசைக்க முடியாது. நான் அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னம்மா சவால் விட்டுருக்க? மாமா, இவ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா? தன்னன் தனியா போய் அந்த சிந்தாமணி சந்திச்சுட்டு வந்திருக்கா. நீ ஏம்மா அங்க போன? தாத்தா, சக்தி இந்த ஊர்ல தான் இருக்கா. அவ கார்ல போனத என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. அவளை பார்க்க தான் நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அந்த சிந்தாமணி சக்தியை பார்க்க விடாம தடுத்து நிறுத்திட்டு என்ன வெளியே போக சொல்லிட்டா. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நந்தினிக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் சக்தியோட காதுக்கு எட்டாம சிந்தாமணி பார்த்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே நீ அந்த பக்கம் போகாதம்மா. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா இந்தங்கம்மா பால். வேண்டாம். சஞ்சய் சக்தி இன்னும் வரலையா? வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்கம்மா. வெளியே அதிகமா சுத்தாதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி நீ போ. என்ன வேணும்? உன் உயிர் வேணும். தருவிய? ஏன் சிரிக்கிற? இத்தனை நாள் நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல மத்தவங்க உயிர் வேற கேக்குதா? ஏய், என்ன யாரு நினைச்சு பேசுற? நான் உன் புருஷன். ஓ, அந்த நினைப்பு வேற மனசுல இருக்கா? என்ன விடு. ஏன் நந்தினி குடும்பத்தை இப்படி பாடாப்படுத்தி வைக்கிற? ஒரு காலத்துல எல்லா பகையும் முடிஞ்சு போச்சு. 3வது தலைமுறைக்கு இந்த பகை தொடரணும்னு நினைக்கிறியா? பகை தொடரணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ நீ கடைசி வரைக்கும் அடங்க மாட்டேல்ல? நான் எதுக்காக அடங்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா உறவும் செத்தாச்சு, உங்களையும் சேர்த்துதான். அதான் பொட்டு கூட வைக்காம இருக்கேன். என்ன முறைக்கிறீங்க? அந்த குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்னை யாராலையும் அசைக்க முடியாது. நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். அந்த நந்தினியும் ஜெயந்தியும் அழிக்காம விட மாட்டேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? எனக்கு எப்படி எந்த ரூபத்துல மரணம் நேர்ந்தாலும் அதுக்கு காரணம் 3 பேர் தான் எழுதி வச்சிருக்கேன். 1 நந்தினி, 2வது ஜெயந்தி, 3வது திருப்பதி. ஏன்டி சொன்ன? நான் உயிரோடு இருக்கும்போதே பொட்டு வச்சுக்க மாட்டேன்னு ஆணவத்துல சொன்னல, ரத்தத்துல பொட்டு வச்சிருக்கேன். இதை பாருடி, சக்தி எப்படி மீட்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
பொட்டு வைக்க மறந்துடாது. என்னங்க பால். என்ன காயத்ரி, உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு? எனக்கு டயர்டா இருக்குங்க. ம், ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாம வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்க. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற இன்பமான கஷ்டம் தானங்க. நீ ஸ்கூலுக்கு போற, கஷ்டப்பட்டு பாடம் நடத்துற, எல்லாமே ஸ்ட்ரெயின் தானே. எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, கொஞ்ச நாள்ல செட்டில் ஆயிடுவேன். அப்புறம் நீ உன் வேலையை விட்டுடலாம். ஏன் விடணும்? நான் 10 மாசம் வரைக்கும் போவேன். எல்லா பொண்ணுங்களும் போலையா என்ன? ஐயோ, அப்புறம் ஸ்கூல்லயே புள்ள பிறந்துற போகுது. நல்லது தானே, பிறக்கிற குழந்தைக்கு சரஸ்வதி கடாட்சம் அதிகமா இருக்கும். சரி சரி, நீங்க அந்த பாலை குடிங்க, ஆறி போகுது. எனக்கு வேண்டாம், முதல்ல நீ குடி. எனக்கா? எனக்கு எதுக்கு? எதுக்கா? உன் வயிற்றுல வளர என் குழந்தைக்கு புள்ள அழகா சிகப்பா பிறக்க வேண்டாமா? உங்க மாதிரியா? நீ மட்டும் சிகப்பா இல்லையா? கொஞ்சம் இரு. என்னங்க இது? குங்குமப்பூ. குங்குமப்பூவா? எதுக்கு? கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு இத பால்ல கலந்து கொடுத்தா பிறக்க போற குழந்தை செக்க செவேன்னு பிறக்குமா. அத்தையை கேளு, சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, தினமும் இத நான் பால்ல கலந்து கொடுப்பேன். அப்பதான் நமக்கு பிறக்க போற குழந்தை கோல்டன் கலர்ல பிறக்கும். இந்தா குடி.